guys, welcome back to my channel. It's me Rithi. So இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ என் சேனலில் வந்து இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மேக்ஸ் சப்ஜெக்டில் வந்து என்ன சாப்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து சாப்டர் 1 ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா இந்த மாதிரி தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் போகும். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக வந்து ஹோல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ். அதுக்கு மேலே வந்து இன்டீஜர்ஸ், இது வந்து மைனஸில் வரும். 0வும் வந்து ஒரு இன்டீஜர்ஸ் தான். அதுக்கடுத்து ரேஷ்னல் நம்பர் வந்து பைலேயும் வரும், அதாவது டிவிஷன் ஃபார்மேட்டில். அண்ட் இந்த டெசிமல் டாட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்லேயுமே வந்து வரும். ஸோ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, ஸோ அதுவும் மைனஸில் போட்டு பை, இதெல்லாமே வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ். அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா வந்து ஓகே, இது வந்து P/Q ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இல்லைனா வந்து ஏபின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இது வந்து P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். வேர் P அண்ட் Q ரெண்டுமே வந்து இன்டீஜர்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து Q வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு 0வாக வந்து இருக்கவே கூடாது Q. அதான் வந்து இதில் வந்து 3 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த ரேஷ்னல் நம்பர்ஸ், ஸோ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q. செகண்ட் வந்து வேர் P/Q ஆர் இன்டீஜர்ஸ். தேர்ட் வந்து அண்ட் Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸாம்பிள் வந்து 5 -5 0 2/3 இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன? சரி இருங்கதோ, நான் வந்து A/B இல்லைனா P/Q ரெண்டுமே சொல்லாமா? நான் P/Q சொன்னேன், இது வந்து A/Q சொல்கிறாங்க. அதோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். வேர் இது ரெண்டுமே வந்து இன்டீஜர்ஸாக இருக்கணும். அதுக்கடுத்து B இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, இதோ all numbers including natural numbers, whole numbers and integers. ரேஷ்னல் நம்பர் வந்து ஹோல் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணோம், நேச்சுரல் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணோம், இன்டீஜர்ஸையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இட்ஸ் கால்ட் அ ரேஷ்னல் நம்பர். ஹியர் P/Q both are integers. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸோட ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, சும்மா ரெஃபர் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து 0 ஆஸ் ரேஷ்னல் நம்பர். 0 divided by an integer result in the rational number 0. இப்போது 0 வச்சு ஏதாச்சும் ஒரு இன்டீஜர்ஸை வந்து டிவைட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்சரும் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரேஷ்னல் நம்பரும் வந்து 0 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 0 வந்து என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா வந்து P/Q ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 0 வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோ பாருங்கள், நம்ம ஃபார்ம் தான் P/Qவில் வந்து Q மேலே தான் P இருக்கும், கீழே தான் Q இருக்குமா?
ஸோ q தான் 0 வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டு தான், ஏன்னா மேலே பியில் தான் வந்து 0 வந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போது p அண்ட் q ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா அந்த ரேஷ்னல் நம்பரே பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் 7/8, 56/145, 6/1259 எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே வந்து பாசிட்டிவ். ஏன்னா மைனஸ் சைன் வந்து அதில் போடலை. ஸோ இப்போ வந்து p/q ரெண்டுமே நெகட்டிவ்னா அந்த நம்பர், அதாவது ரேஷ்னல் நம்பர் வந்து பாசிட்டிவ். ஏன் ரெண்டுமே நெகட்டிவ் தானே, அப்புறம் ஏன் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது -6/-36 ஓகேவா? இதுலேயும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 6/36 இது மட்டும்தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டோன்னே இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? அதை தான் வந்து இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதோ -56/-65 = 56/65. as when we simplify the rational numbers. ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, எப்படி அப்படின்னா வந்து இப்போது இப்படி இருக்கா, இப்போ 6 இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, 6 அடிச்சுட்டு இந்த 6 அடிச்சுட்டு 6 ஆர் 36. ஸோ 6னா 1, இங்கே 6 போடுவோம் இல்லையா, = 6. இது சிம்பிளிஃபை பண்ணும் போது நம்ம வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? சரி கைஸ், அவ்வளோதான். இந்த டாப்பிக்கோட இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் வந்து என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மேக்ஸ் சாப்டர் வந்து இனிமேல் நான் வந்து நிறைய போட்டே இருப்பேன். இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்னென்ன வரும்னா வந்து ஐடென்டிட்டி, இன்டீஜர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சம்லாம் போடுறது எப்படி, அதுக்கடுத்து ரேஷ்னல் நம்பர்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் வந்து அப்கமிங் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்ட ஒரு கொஷின். ஸோ திரும்பி நான் கொஷினோட வந்துட்டேன். இப்போது இன்னைக்கோட கொஷின் என்ன அப்படின்னா வந்து, the reciprocal of a positive rational number is dash. இப்போது ஒரு பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பரை நம்ம வந்து மாற்றி போட்டோன்னா, இப்போ பி இடத்துல இருக்க நம்பரை க்யூலேயும் இருக்க நம்பரை பிலேயும் போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தான். ஸோ கொஷின் நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். the reciprocal of a positive rational number is dash. ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பின் பண்ணுறேன். ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.